சிறுத்தைகள் கட்சி எங்கே இருக்கிறதோ அதுதான் இனிமேல் வெற்றியின் அறிகுறி. நாங்க தான் இனிமேல் மையம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் இது பலமுறை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை தொல் திருமா அவர்களுக்கு வர்றதுக்கு என்ன காரணமா? இல்லை, அவருடைய தொண்டர்களுக்கு அவர் நம்பிக்கை ஊட்டும் வகையில் அவர் பேசுறது தப்பே கிடையாது. ஆனால் 2001 இதே மாதிரி தான் இவங்க வாஜ்பாய் எந்த பாஜகவை நான் எதிர்க்கிறேன் என்று திருமாவளவன் சொல்கிறாரோ அதே கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் திருமாவளவனும் இருந்தார் 2001. அதற்கு ஒரு வியாகியானமும் விளக்கமும் கொடுத்தார். என்ன தெரியுமா? எங்களுடைய கூட்டணி திமுகவுடன் தான். ப. சிதம்பரமும் அவர் காங்கிரஸ் ஜனநாயக பேரவையும் நடத்தி இருந்தார் நினைக்கிறேன். அந்த காங்கிரஸ் ஜனநாயக பேரவையும் விடுதலை சிறுத்தைகளும் அந்த என்டிஏ கூட்டணியில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறார். அந்த என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றார்கள். அதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் என்னன்னா, நாங்கள் எங்களுடைய கூட்டணி என்பது திமுகவுடன் தான், எங்களுடைய கூட்டணி இவர்களுடன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2016 பார்த்தீங்கன்னாக்கா இதே திருமாவளவன் கருணாநிதியை பார்த்து என்ன சொன்னார்? கருணாகம், நச்சுப்பாம்பு. இப்போ நீங்கள் வெற்றி கூட்டணின்னா 2016 நீங்கள் வெற்றி கூட்டணியா, 2001 நீங்கள் வெற்றி கூட்டணியா, 2006 நீங்கள் அதிமுகவோட சேர்ந்தீர்களே நீங்கள் வெற்றி கூட்டணியா? 2001 தோத்தீங்க, உங்களோட சேர்ந்து தோத்தாங்க. அந்த கூட்டணி தோல்வியை தழுவியது திமுகவுடன். 2006 அதிமுகவுடன் தோல்வியை தழுவியது. 2011 நீங்களும் பாமகவும் ஒன்றா இருந்தீங்க, திமுகவுடன் தோத்தீங்க. 2016 தோத்தீங்க, மக்கள் நல கூட்டணி அப்படின்னு வச்சு. சரியா? இப்படி எப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகளுடன் இருந்த எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றார்கள்லாம் ஒன்றும் கிடையாது. 2019 அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த பிளவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமைந்தது. அந்த 19, 21 அப்படின்றது அதை வைத்தே நீங்கள் ஓட்டி சென்றீர்கள். மோடி எதிர்ப்பு அப்படின்றத பலமாக கட்டமைத்தீர்கள். அதை வைத்து நீங்கள் 19 வென்றீர்கள். 53, 54% வரைக்கும் வாங்கினீங்க. அதே 54% சட்டமன்றத்தில் உங்களால் காமிக்க முடியும்னா காமிக்க முடியல. 2021 4% வித்தியாசத்தில் தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. சரியா? அதுவும் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்ததன் காரணமாகத்தான். 2024 ராகுல் காந்தி மோடி என்று பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி தனியா நிக்குது, அதிமுக தனியா நிக்குது அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் வெற்றியை உங்களால் காண்பிக்க முடிந்தது. அவ்வளவுதான். இப்ப 2026 தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக இருக்கின்ற நிலையில விஜயுடைய கட்சி விசிகாவுடைய வாக்குகளை பதம் பார்க்கிறது அப்படின்ற நிலையில எத்தை தின்றால் பித்தம் தெளியும்ன்ற கதையாக தான் அவங்க பணம் கொடுத்து நீங்கள் மாநாடு நடத்துறீங்க. முதல்ல ஆதவ அர்ஜுனா ஃபண்டு பண்ணார். முதல் மாநாடு ஒன்று நடந்தது. இதே மாதிரி தான் ஒரு மாநாடு நடத்தினார். அதுக்கு ஆதவ அர்ஜுனா பணம் கொடுத்தாரு. இதுக்கு திமுக பணம் கொடுக்குது. இவ்வளவுதான்.